ராமனை நிமிர்ந்து பார் என்று சீதைக்கு மனம் சொல்ல புத்தி பார்க்காதே என்று சொன்னது போல இப்பொழுது என் நிலை. தூது பற்றி ஐயா சொன்னார்கள். ஒரு செய்தி ஒவ்வொன்றிலையும் தொட்டு விட்டு நிறுத்தி விடுகிறேன். ஆற்றல் மிகுந்த அனுமனுடைய தூதினுடைய அடிப்படைகளை எல்லாம் அவர் சொல்கிற பொழுது இன்னும் நாம் படிக்க எவ்வளவு இருக்கிறது என்பது தெரிகிறது. வலிமையான வார்த்தை திறன் உள்ளவன் தான் நல்ல தூதனாக இருக்க முடியும். அவர்களே திருவள்ளுவர் சொன்ன அந்த தூது லட்சணங்களை எல்லாம் எடுத்து சொன்னார். அனுமனுக்கு சொல்லின் செல்வன் என்ற பட்டத்தை ராமன் மூலமாக கம்பன் வழங்கினான். சொல்லின் செல்வன் என்ற பட்டம் ஏன் அனுமனுக்கு வழங்கப்பட்டது என்றால் அவன் குறைவாக பேசினதாலே வழங்கப்பட்டது. இன்றைக்கெல்லாம் சொல்லின் செல்வன் பட்டத்தை யார் அதிகம் பேசுகிறார்களோ அவர்களுக்கு வழங்குகிறார்கள். மிக குறைவாக ஒரு பாடலிலே ஒன்றை பாடலிலே தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டான் அனுமன். அந்த அவனுடைய சொச்சுருக்கத்தை பார்த்தவுடனேயே இவன் அறிஞன் என்று கண்டுகொண்டான் ராமன். யாருக்கும் கொடுக்காத ஒரு பட்டத்தை கொடுத்தான், சொல்லின் செல்வன். பேச்சு என்பது மனித இனத்தினுடைய ஒரு தலை சிறந்த அடையாளம், வேற்று ஜீவராசிகளுக்கு கிடைக்காத ஒரு அடையாளம். அந்த பேச்சு மனிதனுடைய வாழ்க்கை பூராகவும் தேவைப்படுகிற ஒன்று. இன்ன இடத்திலேதான் என்று இல்லை, எல்லா இடமும் பேச்சு மனிதனுக்கு பயன்படும். அதனாலேதான் திருவள்ளுவர் அற்புதமான ஒரு வேலை செய்தார். எல்லா அதிகாரங்களிலேயும் அங்கங்கே கொண்டு வந்து பேச்சினுடைய நுட்பத்தை பதிவு செய்கிறார். அறத்துப்பாலிலே இல்லறவியலிலே பேச்சு வர வேண்டும் என்று நினைத்து இன்சொல் என்று ஒரு அதிகாரம் வைத்தார். இல்லறவியலிலே பேச்சை கொண்டு வந்து ஒரு அதிகாரத்திலே வைக்கிறார். அறத்துப்பால் 2 பகுதிகளாக பிரிகிறது, இல்லறம் துறவரம் என்று. இல்லறத்திலே கொண்டு வந்து இன்சொல் என்று ஒரு அதிகாரம், துறவரத்திலே கொண்டு வந்து பேச்சை வாய்மை என்று ஒரு அதிகாரம் வைத்தார். அதற்கு பிறகு பொருட்பாலுக்குள்ளே வருகிறார். பொருட்பாலிலே பேச்சுண்டா என்றால் சொல் வன்மை என்று பேச்சுக்கு அதிகாரம் வைக்கிறார். பிறகு காமத்துப்பாலுக்கு வருகிறார். காமத்துப்பாலிலே பேச்சுண்டா என்று கேட்டால் நலன் புனைந்துரைத்தல். அப்போ அறம் பொருள் இன்பம் என்ற 4 பகுதியிலேயும் பேச்சு அவசியம் என்பதை திருவள்ளுவர் 4 அதிகாரங்கள் மூலம் நிரூபிக்கிறார். அறத்துப்பாலிலே 2, ஒன்று இன்சொல், அடுத்தது வாய்மை. இது பற்றி நான் எழுதியிருக்கிறேன். அவர்களுடைய நினைவு சொற்பொழிவு, நூற்றாண்டின் நினைவு சொற்பொழிவு நிகழ்ந்த பொழுது அதை அனுமனோடு தொடர்பு படுத்தி எழுதியிருக்கிறேன். ஏன் இல்லறவியலுக்கு இன்சொல் வைத்தான் என்றால், இல்லறம் என்பது சமூகத்தோடு தொடர்பு பட்டு வாழுகிற ஒரு வாழ்க்கை முறை. தனி மனிதன் சமூக மனிதனாக ஆகிற முறைக்குத்தான் இல்லறம் என்று பெயர். சமூக மனிதனாக ஒரு மனிதன் மாற வேண்டுமானால் இன்சொல் இல்லாமல் அவனை மக்கள் சூழ மாட்டார்கள். இது ரொம்ப முக்கியம். அதனால்தான் திருவள்ளுவர் சொன்னார், கொடுத்தலும் இன்சொலும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தால் சூழப்படும் என்றார். உனக்கு நல்ல உறவு வேணுமா, சமூக உறவு வேணுமா, 2 செய். ஒன்று, மற்றவர்களுக்கு கொடு. அடுத்தது, இனிய சொற்களை தேர்ந்தெடுத்து பேசு. உன்னை சுற்றம் சூழும் என்றார். அதுக்கு ஒரு நல்ல சொல் போட்டார், அடுக்கிய சுற்றம். இனிய சொல்லும் கொடுத்தலும் செய்தால் அவனை பற்றி நான் அவனுடைய அன்பு கொள்வேன். அது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு சொல்வேன். அவர்களிடம் போனால் அவர்கள் வீட்டு காப்பி இருக்கிறதே அப்படி இருக்கும் என்று சொல்வேன், அப்படி பேசுவார்கள் என்று சொல்வேன். அதுக்கு பிறகு 2 பேர் வருவார்கள். இப்படியே கேள்விப்பட்டு உறவு சூழும். அதனாலே இன்சொல்லை ஒரு அதிகாரமாக இல்லறத்திலே வைக்கிறார். பேச்சு இல்லறத்தானுக்கு இன்சொல்லாக இருக்க வேண்டும். துறவி இன்சொல் பேசிக் கொண்டிருந்தால் அவன் துறவியாக இருக்க முடியாது. இன்றைக்கு பல துறவிகள் அப்படித்தான் பேசுகிறார்கள். நீங்கள் என்னை சந்தேகமாக பார்க்க வேண்டாம். நான் துறவி என்று ஒரு நாளும் என்னை அறிவித்துக் கொண்டவன் இல்லை. மற்றவர்கள் அறிவித்தால் அதற்கு நான் பொறுப்பாளி அல்ல. துறவிக்கு இந்த உலகத்திலே துறவிதான் சத்தியத்தை துணிந்து பேச முடியும். எதுவும் வேண்டாம் என்று எவன் இருக்கிறானோ அவன் தான் சத்தியத்தை பேச முடியும். அதனால் தான் தமிழர்கள் தம் இனத்திற்கு தலைமை துறவிதான் என்று ஒரு காலத்திலே வைத்தார்கள். பாய்தவியல் படிக்கிற பொழுது திருவள்ளுவர் என்ன செய்கிறார்? வான் சிறப்பு, கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை என்று கொண்டு வந்து வைக்கிறார். நீத்தார் தான் இந்த உலகத்திலே இது சரி இது பிழை என்று சொல்ல வேண்டும். உண்மை நீத்தார்கள் இருந்தால்
அந்த சமுதாயம் நெறிப்படும். இன்றைக்கு நீத்தார்கள் இல்லை, அல்லது இருக்கிற நீத்தார்கள் நீத்தார்களாக இல்லை. இது சரி இது பிழை என்று சொல்ல முடியவில்லை. எல்லாரும் ஏதோ சார்பு பெற்று பயனை எதிர்பார்த்து இருக்கிற துறவிகளாலே இது சத்தியம் என்று சொல்லுகிற துணிவு அந்த துறவிகளுக்கு வராது. அப்படி உண்மை துறவி ஒருவன் தான் சத்தியத்தை சொல்லலாம் என்றபடியால் வாய்மை என்ற அதிகாரத்தை துறவியலிலே கொண்டு வந்து திருவள்ளுவர் வைக்கிறார். இது துறவிக்குரியது. அதற்கு பிறகு பொருட்பாலுக்கு வருகிறார், அரசியலுக்கு வருகிறார். அரசியலிலே வந்தால் நீ இன்சொல் பேசு, வாய்மையை பேசு, அதெல்லாம் உனக்கு அவசியம் இல்லை. ஆனால் கட்டாயமாக உனக்கு இருக்க வேண்டியது சொல் வன்மையாலே காரியம் சாதிக்கிற ஆற்றல் வேண்டும். ஒரு தேசத்தினுடைய பிரதிநிதியாய், ஒரு மாநிலத்தினுடைய பிரதிநிதியாய், அல்லது ஒரு மக்கள் கூட்டத்தினுடைய பிரதிநிதியாய் நீ போகிறாயா, அவர்களுக்கு நன்மை தரக்கூடியதை உன் வார்த்தை வல்லமையினாலே ஆக்கிவிட்டு வந்தால்தான் நீ அரசியலாளன். அதனாலே அரசியலிலே வந்து அதிகாரத்தை வைக்கிற பொழுது, பேச்சு பற்றி அதிகாரத்தை வைக்கிற பொழுது சொல்வன்மை என்று வைத்தார். பேச்சை வன்மையாக்கி அதனாலே காரியம் சாதிக்க தெரிய வேண்டும். இது அரசியலாளனுக்கு உரியது. திருப்பி காமத்துப்பாலுக்கு வருகிறார். காமத்துப்பாலிலே எப்படி சொல் இருக்க வேண்டும் என்றால், இது பல பேர் சொல்வார்கள், திருவள்ளுவர் என்ன செய்தார், முதல் வாய்மை என்று சொன்னார், சத்தியம் பேசு என்று சொன்னார், அதுக்கு ஒரு அதிகாரம் வைத்தார். காமத்துப்பாலுக்கு வந்தவுடனே பொய் சொல்வது உனக்கு தகுதியாக வேண்டும் என்கிறார். இது என்னை விட உங்களுக்கு அதிகம் தெரிந்திருக்கும். காமத்துப்பாலுக்கு போனால் அத்தனையும் சத்தியம் பேச முடியாது. ஒரு காதலியை ஒரு காதலன் சந்திக்கிறான், சந்தித்து அவளை பாராட்ட வேண்டும். பாராட்டினால் தான் அந்த காதல் வளரும். உன்னுடைய கண்ணங்கள் ஆப்பிள் போல் இருக்கின்றன, உன்னுடைய அப்படி இருக்கிறது, இப்படி சொல்ல வேண்டும். அந்த சொல்லிலே சத்தியம்தான் சொல்வேன் என்று நீ சொல்ல ஆரம்பித்தால் அன்றைக்கே உன் காதல் முறிந்து போய்விடும். இது நீங்களே புரிந்து கொள்வீர்கள். உன்னுடைய பற்றிய இது போல உன் கண்ணம் இருக்கிறது, இப்படி சொல்ல ஆரம்பிச்சா பக்கத்தில் அவள் இருப்பாளா? கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்ல வேண்டும். ஆகவே வாய்மைக்கு ஒரு அதிகாரம் வைத்த திருவள்ளுவர் பொய்மைக்கும் ஒரு அதிகாரம் வைக்கிறார். இதுதான் திருவள்ளுவருடைய யதார்த்தம். காதலுக்கு வருகிறாயா, வாய்மையை ஒரு பக்கம் விட்டுடு, சும்மா புழுகு. சிரிக்கிறவர்களுடைய வாழ்க்கை அனுபவம் எனக்கு புரிகிறது. ஒன்று, அதை இதைத்தானே நாம பண்ணினோம் என்று சிரிக்கிறார்கள், அல்லது இதை பதின தவறி விட்டோமே என்று சிரிக்கிறார்கள். ரெண்டுமே மகிழ்ச்சி தான். இந்த 4 அதிகாரம் இருக்கிறது அல்லவா? திருவள்ளுவர் கம்பர் என்ன செய்தார், திருவள்ளுவரிடம் அப்படியே வாங்குகிறார். வாங்கி இந்த 4 பேச்சுக்கு 4 பாத்திரம் வைத்திருக்க வேண்டும் அல்லவா? இல்லை, சொல்லின் செல்வன் என்று ஒருவனை நான் பட்டம் கொடுத்து சொல்லிவிட்டேன் அல்லவா, இவனிலேயே இந்த 4ஐயும் காட்ட வேண்டும் என்று கம்பர் நினைத்தார். அவர்தான் கம்பர். 4 விதமான பேச்சு, சொல்லின் செல்வன் என்று ஒருவனுக்கு பட்டம் கொடுத்து விட்டேன். அப்ப பட்டம் கொடுத்தால் அந்த 4 விதமான பேச்சும் அவனிடம் இருக்க வேண்டும், அதை காட்ட வேண்டும் என்று நினைத்து 4ஐயும் வைக்கிறார். முதல் இன்சொல் பேச வேண்டும். என்ன செய்தார், ராம லட்சுமணர்களை வரவேற்கிற பொழுது கவ்வையின்றாக உங்கள் வரவு என்று அவன் அன்பு காட்டி வரவேற்கிற பொழுது இருக்கிறதே, அங்கே இன்சொல்லினுடைய அடிப்படையை புதைக்கிறார். அதற்கு பிறகு சத்தியம் பேச வேண்டும். என்ன நடந்தது, வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் என்ன நடந்தது என்று சொல்கிற பொழுது, வாலி ராவனுடைய செய்தியை நாங்கள் என்றால் மறைத்திருப்போம். ஏனென்றால் இவன் வாள் செல்லாத இடத்தில் அவன் கோல் செல்லாது என்ற செய்தியை மறைத்தால் தான் வாலியை இவனை கொண்டு கொள்விக்கலாம் என்று நினைத்து நாம் என்றால் அந்த செய்தியை மறைப்போம். ஒரு துறவி போல இவன் சாதாரணமானவன் அல்ல, வாலி ராவணனை வென்றவன் என்று சொல்கிறான். இதை சொன்னால் எங்கே ராமன் மனம் மாறி வாலியிடம் போய் விடுவானோ என்று அச்சம் இல்லாமல் சத்தியம் பேசுகிறானே, அந்த இடத்திலே துறவியாக அனுமன் பேசுகிற பேச்சு அந்த பேச்சு. வாய்மையை பதிவு செய்கிறார். அடுத்தது 3ஆவதாக வாய்மை பதிவு, சொல்வன்மை. அதுதான் இந்த தூதிலே வந்தது. போய் நிற்கிற பொழுது அனுமனிடம் யாரும் தூது சொல்லி அனுப்பவில்லை, இதுதான் சத்தியம். சீதை இருக்கிறாளா இல்லையா என்பதை கண்டு வா, இதுதானே அனுமனுக்கு இடப்பட்ட உத்தரவு. அவனை யார் தூதனாக நியமித்தார்கள்? நியமிக்கவில்லையே. ஆனால் ராவணன் முன்னாலே போய் நின்று நான் ராமதூதன் என்கிறான். ராமதூதன் என்கிறான். நான் கூட ஒரு முறை காரைக்குடியில பேசுகிற பொழுது அனுமனுக்கே சத்தியத்தின் மீது பெரிய நம்பிக்கை இருக்கவில்லை. அதனால் இலங்கினி கேட்கிற பொழுது, இலங்கையினுடைய காவல் தெய்வம் கேட்கிற பொழுது தான் ராமதூதன் என்று அவன் சொல்லவில்லை. அதற்கு பிறகு அவர்களுக்குள்ளே அந்த போட்டி எல்லாம் முடிந்த பிறகு இலங்கினி ஒரு பாத்திரம் செய்தி சொல்லி அனுப்புகிறாள். அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்று ஒரு செய்தி சொல்கிறாள். அதற்கு பிறகு அனுமனுக்கு அதற்கு பிறகுதான் அறத்தில் நம்பிக்கை வந்தது. ராவணன் முன் நின்ற பொழுது நான் ராமதூதன் என்று சொல்லுகிற துணிவு வந்தது என்று ஒரு முறை தெரியாமல் காரைக்குடியிலே பேசிவிட்டேன்.
பேசி உட்கார்ந்ததும் என் முதுகிலே ஏதோ ஒன்று வந்து விழுந்தது. திரும்பி பார்க்கிறேன், ஒரு பக்கத்திலே கோதண்டராம கவுண்டரும் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் என் குருநாதரும் உட்கார்ந்திருக்கிறார்கள். என்னை இப்படி கூப்பிட்டார்கள். எனக்குள்ளே ஒரு நப்பாசை, எனக்கு ஒரு பாராட்டு கிடைக்க போகிறது என்று பக்கத்திலே போனேன். என்ன போன உடனே என் குருநாதர் உட்கார்றா என்றார். உட்கார்ந்தேன். அப்ப நீ இப்ப என்ன சொல்ல வர்ற? இளங்கினி சொல்லாட்டி அனுமனுக்கு அறம் தெரியாதா என்று கேட்டார். எனக்கு அப்பதான் நான் பண்ணின தவறு செய்தது. ஒரு பாத்திரத்தை உயர்த்துவதற்காக இன்னொரு பாத்திரத்தை தாழ்த்தாதே, போய் உட்காரு என்றார். இதெல்லாம் நமக்கு போதிக்கப்பட்ட பாடங்கள். அப்போ அனுமன் என்ன செய்கிறான்? ராவணனுக்கு முன்னாலே வந்து தன்னை ராமதூதனாக அறிவிக்கிறான். அது பொய் இல்லையா? சத்தியத்துக்கு மாறு இல்லையா? அவனை யாரும் நியமிக்கவில்லையே என்று கேட்டால் கம்பர் சும்மா சொல்லவில்லை. திருவள்ளுவரிடம் வாங்குகிறார். தூது என்ற அதிகாரத்திலே தூதை 2 வகையாக பிரிக்கிறார்கள். ஐயா பல வகையாக பிரித்து காட்டினார். 2 வகையா. ஒன்று கூறியது கூறுகிற தூது, மற்றது தானே வகுத்துக் கொள்ளுகிற சொல்லுகிற தூது. ஒருவனுக்கு, இந்த நல்ல அறிவுள்ளவனுக்கு இந்த அனுமதி உண்டு. சொன்னதை சொல்லுகிற தூதன் என்று ஒரு தூதன் இருக்கிறான். இவன் ஒரு வகை. அறிவுள்ள தூதன் அவன் சொன்னதை சொல்ல வேண்டிய தேவையில்லை. தானே வகுத்துக் கொண்டு தலைவனுக்கு எது நன்மை பயக்கும் என்று நினைத்துக் கொண்டு சொல்லலாம். அனுமன் தன்னை வகுத்துக் கொண்டு சொல்லுகிற தூதனாக தன்னை தானே நியமித்துக் கொண்டான். ஏன்? சீதை சொல்லி இருக்கிறாள், இன்னும் 1 மாதம் தான் நான் இருக்க போகிறேன் என்று. இனி இவனிடம் வந்து அங்கே போய் திரும்பி வந்து தூதுரைத்து இதெல்லாம் கஷ்டகாலம். இந்த 1 மாதத்துக்குள்ளே பல வேலை இருக்கிறது. தூதை நானே முடித்து விட்டு போவோம் என்று சொல்லி முடிக்கிற அந்த ஆற்றலிலே அனுமனுடைய சொல்வன்மை காண்கிறோம். ஒரு அரசியலான ஆளனாக காணுகிறோம். இப்போ கேள்வி வரும், சரி இன்சொல்லை அனுமனை பார்த்து விட்டோம், வாய்மை பார்த்து விட்டோம், அவனுடைய சொல்வன்மை பார்த்து விட்டோம், அவன் பிரம்மச்சாரி ஆயிற்று, அவனிடம் எப்படி நலன் புணர்ந்துரைத்தல் வரும்? இது ஒரு கேள்வி. நலன் புணர்ந்துரைத்தல் என்பதே காமத்துப்பாலிலே வர வேண்டிய விஷயம். அதாவது மிகைபட சொல்லுதல். இது அனுமனிலே பொருந்துமா என்று பார்த்தால் கம்பனுடைய மதிநுட்பம் அதுதான். சீதையிடம் வந்து அனுமன் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட பிறகு சீதை ராமன் எப்படி இருக்கிறான் என்று கேட்கிறான். இந்த இடத்திலே ரொம்ப ரசிக்கிற விஷயம், ஐயா சொன்ன அந்த தூது பகுதியிலே ரசிக்கிற விஷயம், அனுமன் ரொம்ப குறைவா பேசிய இடமும் அதுதான், ரொம்ப நிறைவா பேசிய இடமும் அதுதான். இது அனுமன் தானா பேசுகிறான் என்று ஆச்சரியம் பெறுகிறது. ராமன் எப்படி இருக்கிறான் என்ற உடனே அனுமன் விரித்து பேசுகிறான். அவனுடைய கண் இப்படி இருக்கிறது, அவனுடைய தோல் இப்படி இருக்கிறது, அவனுடைய இடை எப்படி இருக்கிறது. நமக்கு ஆச்சரியம், எவ்வளவு சுருக்கமாக பேசிய அனுமன் இப்படி பேசுகிறானே என்று நாம் ஆச்சரியப்படுகிறோம். என்ன காரணம் என்று கேட்டால், ஏங்கி கிடக்கிறாள் சீதை. ராமனை பிரிந்து ஏங்கி கிடக்கிறாள் சீதை. அந்த கணையாளியை கொடுத்த உடனே கம்பனுடைய மதுநுட்பம், அதை வாங்கி அப்படியே மார்பிலே வைத்துக் கொண்டாளாம். இதுக்கு விளக்கம் சொல்லப்படாது. அந்த கணையாளி, ராமனுடைய கணையாளியை வாங்கி மார்பிலே வைக்கிறாள் என்றால் ராமன் கைகளை தன் மார்பில் வைத்துக் கொண்டதாக அவள் உணர்கிறதை அனுமன் பார்க்கிறான். இந்த அளவு உணர்ச்சி கொந்தளிப்போடு இருக்கிற ஒரு பெண் முன்னாலே ராமன் நன்றாக இருக்கிறான் என்று ஒரு 3 வார்த்தை சொன்னால் போதுமா? தகித்து கிடக்கிறாளே, இவளுடைய மனம் ஆற வேண்டாமா என்று நினைத்த அனுமன் தன் வழமைக்கு மாறாக அனுமனை, ராமனை எங்கெங்கே புகழ வேண்டுமோ அப்படியெல்லாம் புகழ்கிறானே. அந்த இடத்திலே கம்பன் அனுமனிடம் நலன் புனைந்துரைத்தல் என்ற 4வது அதிகாரத்தை பதிவு செய்தார். ரொம்ப ஆச்சரியப்படும். 4 பேச்சுக்கான 4 விஷயத்தையும் அனுமனிடம் பதிவு செய்து காட்டுகிற கம்பனை காணுகிற பொழுது நாம் ஆச்சரியப்படுகிறோம். தூதிலே ரொம்ப குறைவாகவும் பேசினான், ரொம்ப அதிகமாகவும் பேசினான். ஒரு நல்ல தூதனாக தன்னுடைய சொத்திறமையை பயன்படுத்தி அனுமன் செய்த சாதனையை நாம் நினைத்து மகிழலாம். அதை ஐயா அவர்கள் காட்டினார்கள். மற்றது பிறப்பு இறப்பு. அது நான் நினைக்கிறேன், இந்த 2 சொற்களுக்குமான பொருளை ஒருவன் சரியாக விளங்கிவிட்டால் தத்துவ ஞானியாகி விடுவான். ஒன்றும் பண்ண தேவையில்லை. பிறப்பு, ஏன் நான் இப்படி பிறந்திருக்கிறேன், நான் ஏன் ஜெயராஜாக இருக்கிறேன், ஏன் ஐயாவாக இருக்கிறார், ஏன் பேராசிரியராக இருக்கிறார், ஏன் எல்லாரும் ஒன்றா பிறக்கவில்லை என்று கேள்வி மட்டும் ஆரம்பித்து விட்டால் அதிலே சகல தத்துவ ஞானமும் வந்துவிடும். அதனால்தான் மணிவாசகர் சிவபெருமானுக்கு முன்னாலே போய் நின்று கேட்கிறார், அப்பா எனக்கு பெரிய குழப்பமாக இருக்கிறதே, நான் யார், என் உள்ளமார், என் ஞானங்கள் யார், என்னை யார் அறிவார் என்கிறார். நமக்கும் மாணிக்கவாசகருக்கும் அதான் வித்தியாசம். நாங்கள் நமக்கு தெரிஞ்ச இடத்திலே யாராவது ஒருத்தர் புதுசா வந்துட்டா அவரை யார் என்று விசாரிப்போம். இதனை இவர் பார்க்காத ஒருத்தர் வந்திருக்கார், இவர் யார், அவர் யார், இவர் யார், நமக்கு இயல்பை அதுதான். மற்றவர்களை விசாரிப்போம். மாணிக்கவாசகர் என்ன தெரியுமா செய்தார்? தன்னை விசாரித்தார். நான் யார், என் உள்ளமார், என் ஞானங்கள் யார் என்று விசாரிக்கிற விசாரிப்பு இருக்கிறதே, அது பிறப்பிலே தொடங்கும்.
ஏன் இவரை போல் நான் பிறக்கவில்லை, இவர் பேச்சை போல் என் பேச்சு ஏன் இல்லை, இவர் அறிவு ஏன் எனக்கு இல்லை என்று கேள்வி கேட்டாலே அது நம்முடைய தத்துவ ஞானத்தினுடைய அடிப்படை அத்தனையையும் உருவாக்கும். அதுபோலத்தான் மரணமும். மரணம் என்ற ஒரு செய்தி இருக்கிறதே, அது ரொம்ப ஆச்சரியமானது. திருவள்ளுவர் மரணத்தை கண்டு அஞ்சாதவர்கள் இல்லை, மரணத்தை கண்டு அஞ்சாதவர்கள் இல்லை. ஏனென்றால் இதுதான் மெய் வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை விட்டு நான் போக போகிறேன் என்று நான் நினைத்துக் கொண்டே வாழ்கிற ஒரு பொய்க்காரணத்தினாலே எனக்கு மெய்யை சந்திக்க பயமாக இருக்கிறது, சத்தியத்தை சந்திக்க பயமாக இருக்கிறது. அதனால் மரணத்தை கண்டு அஞ்சுகிறோம். பாரதியிடம் ஒருத்தன் போய் கேட்டான், சாகாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். பாரதி சொன்னான், அச்சத்தை வேட்கை தன்னை அழித்து விட்டால் அப்போது சாவும் அங்கே அழிந்து போகும். பயப்படாதரா, அதை விட்டுடு, மரணம் போயிடும் என்றார். வந்தவனுடன் அடுத்ததாக கேட்டான், அப்போ வேற என்ன செய்ய வேணும் என்றார். இவர் ரெண்டு சொன்னார். வேற என்ன செய்ய, நமக்கே இருக்கிற இயல்பு, யாராவது ஒன்று சொன்னா அதை செய்ய மாட்டோம், அடுத்தது என்ன செய்ய வேணும் என்று கேட்போம். அச்சத்தை வேட்கை தன்னை அழித்து விட்டால் அப்போது சாவும் அங்கே அழிந்து போகும் என்று ஒண்ணு, வேற என்ன செய்யணும் என்று கேட்டான். பாரதிக்கு கோபம் வந்து விட்டது. மிச்சத்தை பின் சொல்வேன், முதல் போய் இதை பண்ணிட்டு வாடான்றார், இதை பண்ணிட்டு வாடா என்றார். எப்பவும் மரணம் பயம் பயம் என்று நினைத்த நமக்கு திருவள்ளுவர் தான் உறுதி தருகிறார், அஞ்சாதே, மரணத்தை பார்த்து அஞ்சாதே. மரணம் எப்படிப்பட்டது என்றால் அது உறக்கம் போன்றது, அதை சொல்லுகிறார் திருவள்ளுவர். உறங்குவது போலும் சாக்காடு. நீ எவ்வளவு துன்பம், எவ்வளவு கவலை, எவ்வளவு பிரச்சனை, நாளை அது நேற்று இது இத்தனையும் புத்தியில இருக்கிற பொழுது கொஞ்ச நேரம் தூங்கிவிட்டால் எவ்வளவு நிம்மதியாய் இருக்கிறாய். அதுபோலத்தான் மரணமும் உனக்கு நிம்மதி தரப்போகிறது, அதை புரிந்து கொள். மரணத்தை கடவுள் ஏன் படைத்தான் என்றால் அது சொல்லுகிறார், உன் ஆன்மாவுக்கு ஓய்வு வேண்டும். எவ்வளவு பெரிய பயணம் செய்கிறாய், புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாகி பாம்பாகி கல்லாகி மனிதராகி பேயாகி கணங்களாகி எவ்வளவு பெரிய நீண்ட பயணம் உன்னுடைய பயணம். அந்த பயணத்திலே நீ களைத்து போய் விடுவாய் என்பதற்காகத்தான் இறைவன் ஆங்காங்கு உனக்கு ஓய்வு தருகிறான். அந்த ஓய்வை மூன்றாக வகுத்து வைத்திருக்கிறான் இறைவன். எப்படி தெரியுமா? ஒன்று, மரணம் உனக்கு நிச்சயமாக வரும், தோற்றம் என்று இருந்தால் மரணம் வரும். இதில் ஐயா ஒரு கேள்வி கேட்டார்கள். சில நேரத்திலே புலவர்கள் மரணத்தை முன் சொல்லி பிறவியை பின் சொல்கிறார்கள். அருணகிரிநாதர் புகழ்பெற்ற நம்முடைய நீதியரசர் இருக்கிறார், அவரே சொன்னார், இறவாமல் பிறவாமல் என்றார். பிறந்த பிறகு அல்லவா இறப்பு, அதென்ன இறந்த பிறகு பிறப்பு? இது ஒரு வட்டம், இதுல ஏது முதல் என்று எவனும் சொல்ல முடியாது. இறப்பு என்று ஒன்று இருந்தால் பிறப்பு என்று ஒன்று இருக்கும், பிறப்பு என்று இருந்தால் இறப்பு ஒன்று இருக்கும். கேள்வி என்னவென்றால், நீ சாகாமல் இருக்க எல்லாரும் விரும்புகிறாய் அல்லவா? அதுக்கு ஒரு வழி சொல்லுகிறேன். சாகாமல் இருக்க எல்லாருக்கும் விருப்பம் இருக்கிறது அல்லவா? சாகாமல் இருக்கிறதுக்கு வழி என்ன தெரியுமா? இந்த மேடைக்கு வந்ததுக்கு பயனாக அதை சொல்லி தந்து விட்டு போகிறேன். சாகாமல் இருக்க ஒரே ஒரு வழி, பிறக்காமல் இருப்பதுதான். பிறக்காமல் இருக்கிறதுக்கான ஒரே வழி சாகாமல் இருப்பதுதான். இது ரெண்டையும் அதனால தான் திருவள்ளுவர் அருணகிரிநாதர் குழப்புகிறார், இறவாமல் பிறவாமல். என்னென்று சொல்லுகிறேன், இறந்தா பிறந்துதான் இறப்பு என்று இல்லை. சில குழந்தைகள் வயிற்றிலேயே இறந்து பிறகு பிறக்கின்றன. அந்த குழந்தைக்கு முதல் இறப்பு பிறகு பிறப்பு. இதுல எது முதல் பின் என்று நீ காண முடியாது. ஆண்டவன் ஏன் உனக்கு இதை தருகிறான் என்றால், ஆன்மாவுக்கு ஓய்வு வேண்டும். அந்த ஓய்வு பெரிய ஓய்வு தான் மரணம். அந்த மரண ஓய்வுக்கு உனக்கு ஒரு ஒத்திகை வேண்டாமா? ஒரு நாடகம் போட போகிறாய் என்றால் அந்த நாடகத்துக்கு ஒரு ஒத்திகை நீ பயிற்சி பண்ண வேண்டாமா? ஆண்டவன் அந்த ஒத்திகை தான் தூக்கம் என்றான். ஒவ்வொரு நாளும் தூங்கி எழும்புகிறாயே, இதை நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கொள். இது போலத்தான் மரணம் இருக்கும். இந்த ஒத்திகை பார்த்தா அந்த நாடகம் நல்லா நடக்கும். ஆகவே ஆன்மாவுக்கான முதல் ஓய்வு தூக்கம், இரண்டாவது ஓய்வு மரணம், மூன்றாவது பெரிய ஒரு ஓய்வு இருக்கிறது. அதை ஊழிக்கால தூக்கம், அடக்கம் என்கிறார்கள். இந்த மூன்று ஓய்வையும் ஆண்டவன் தருகிறானே, அந்த ஆண்டவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஆகவே பிறவியை வைத்து ஆராய்ந்தால் நம்முடைய தோற்ற அமைப்பு, நம்முடைய வினை அமைப்பு எல்லாம் தெரிந்துவிடும். மரணத்தை வைத்து ஆராய்ந்தால் நம்முடைய முத்தி வரைக்குமான செய்தி அறிந்துவிடும். இந்த ரெண்டு சொல்லுக்குள்ளேயே நம்முடைய தத்துவ ஞானம் முழுவதையும் அடக்கிய அந்த அழகை, நம் புலவர்கள் அடக்கிய அழகை நினைத்து நினைத்து ரசிக்கலாம். பெரியவர்கள் இந்த ரெண்டு செய்திகளையும் அழகாக எடுத்து தொகுத்தார்கள், ஒரு மாலை போல் தந்தார்கள். நாம் பயன்பெற்றோம். கம்பன் கழகத்து செயலாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் கேட்பது, எந்த அரங்கை மாற்றினாலும் மாற்றுங்கள், கம்பன் கழகத்திலே இந்த சிந்தனை அரங்கு எப்போதும் நிகழ வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.